எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் குப்புராஜ், சேலத்துலேருந்து வரேன். இந்த பேச்சுக்கலை பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பயுமே சின்ன வயசுலேருந்து ரொம்ப கூச்ச சுபாவம், பயம் இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அதனால் நான் வந்து எப்படியோ ஒன்று பேசணும், நல்லா பேசணும், மற்றவங்களாவே பேசணும். ஒரு 4 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க, அவங்க நின்று பேசுகிறாங்க அப்படின்னா நான் போய் மிங்கிளாகி பேச மாட்டேன். அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் மிங்கிளும் ஆக மாட்டேன். நல்லா பேசி பழக மாட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கத்தினால அப்படியே நான் இருந்துட்டேன். ஆனால் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை, நம்ம பேசணும், மற்ற மாதிரி பேசணும், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை இருந்ததுனால நான் இது ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். நான் ஒரு தொழில் செய்கிறேன். அந்த தொழில் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை. அவன் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் வந்து ஓரளவுக்கு இருக்கிறேன். ஒரு 20 பேர் வேலை செய்கிறாங்க, ஓரளவுக்கு இருக்கிறேன். ஆனால் பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லை. அந்த பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லைன்னா என்னோட கூச்சி சுபாவம், பேச்சு திறமை இதெல்லாம் இல்லாதனால தான் நான் நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுக்கலைக்கு வந்து இந்த ஒரு 2 நாளாக பயிற்சி எடுத்ததில் நல்ல ஒரு மாற்றத்தை நான் உணர்றேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் வந்து அவ்வளோ கூச்சம் பயம் இருந்துச்சு. நேற்றுலாம் வந்து எந்திரிச்சு பேசுறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு பயமாகவே தயக்கமாகவே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கெலாம் அவ்வளோ கூச்சமே இல்லை. இன்றைக்கெலாம் அந்த கூச்சம் போன மாதிரி இருக்குது. அவ்வளோ வாய்ப்பு கிடைச்சா தவற விடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்லா டெய்லியுமே பேசுறதுக்கு வாய்ப்பு. நான் ஒரு அமைப்பில் இருக்கிறேன். அந்த அமைப்பெல்லாம் டெய்லியுமே பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். 1 நேரம் 1.5 நேரம் டெய்லியுமே பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசலாம். அந்த அளவுக்கு நம்ம விருப்பம் தான் அது. ஆனால் அங்கே கூட நான் எந்திரிச்சு பேச மாட்டேன். முடிய மாட்டேன். இதுக்கு மேலாம் வந்து அந்த வாய்ப்பு தவற விடக்கூடாது. இதையோட நிறுத்திக்காம நாங்கள் போய் நல்லா பேசி என்னை பார்த்து 4-5 பேர் திருந்தணும், நிறைய பேர் திருந்தி நல்லா ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு, சுரேஷ் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் நன்றியும் சொல்லிக்கிறேன்.